ஆடி மாதம் ஆரம்பிச்சது நல்லா வச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்த பாதி நாள்லையே என்னடா போய் சொல்கிறேன்னு யோசிப்பீங்க நிறைய பேர். ஸோ பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப கனமாக இருந்துச்சு. ஸோ நம்ம கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சு நான் போன இடம் தான் திருச்சியில் உள்ள சாய்பாபா கோயில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் திருச்சியில் இருக்கவங்களுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பிள்ளையில தான் போயிருக்கேன். இவ்வளோ பெரிய பொண்ணாகி நான் இன்ன வரைக்கும் போனதில்லை. நீங்கள் நம்பலனாலும் பரவாயில்ல, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே போகிறேன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில் போனதுக்கும் விவரம் தெரிஞ்சு போகிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. என்ன சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கேன், புத்து கோயிலை வந்துட்டு இருக்கேன் தானே நினைக்கிறீங்க. புத்து கோயில் அங்கே தானாகவே அது புத்தாவே வந்ததான். அங்கேயுமே வந்து எப்படி சொல்கிறது, பாம்பு வந்துட்டு போகுது அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க. எப்போவுமே பூஜை பண்ணுற மாதிரி டெய்லியுமே அந்த புத்து கோயிலுக்கும் வந்து பூஜை பண்ணுறது வந்து ஆசனஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. அது பேக் சைட் பார்த்திங்கன்னா மாடுலாம் நிற்கும். மாடு அந்த 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 கொட்டாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:30க்கு 12:50க்கு பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த பூஜைக்கு இருந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துட்டு வந்தேன். ஸோ மனசு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்ததுங்க. அங்கே ஒரு அண்ணா பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சாய்பாபா பார்த்திங்க அப்படின்னா அவரையும் பார்த்த மாதிரி இருக்கும், அவரோட வாசலில் உட்காந்து படித்த மாதிரியும் இருக்கும். அவங்க இதில் பார்த்திங்கன்னா மாடு, ஆடு, கோழி குஞ்சு எல்லாமே அவ்வளோ இதாக பார்த்துக்குறாங்க. நம்ம வீட்டில் ஒரு உயிரினத்தை எப்படி பார்த்துக்குறோமோ அதே மாதிரி தாங்க பார்த்துக்குறாங்க. அவங்கள்ட்ட வர உரத்தை இந்த செடிங்களுக்கு போடுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்ச்சி தொங்குது. அதை நீங்களே பார்த்தா தெரியும். சப்போட்டா, அப்புறம் எலுமிச்சம்பழம் மரம் இதுலேருந்து எடுத்து அப்படியே பிரசாதமாகவே நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம வேண்டுதல் வச்சு நிறைவேறிடுச்சுன்னா நம்ம என்ன வேண்டுறோமோ அதை நம்ம வந்து கோயிலுக்கு கொடுக்கலாம். அதை அப்படியே பிரசாதமாக கொடுத்துருவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் பசிக்குது, எப்படி சொல்கிற, வீட்டில் சாப்பாடு இல்லையா, பசி இருக்குதா, சாய்பாபா கோயிலுக்கு போங்க. கண்டிப்பாக சாப்பாடோடு தான் நீங்கள் வந்து வயிறு நிறைஞ்சு தான் அவர் அனுப்புவார் உங்களை. அப்படிப்பட்ட ஸ்பெஷல் ஒன்று டெய்லியுமே உங்களுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுக்குறாங்கங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு மறு சாப்பாடும் வாங்கிக்கலாம். அவ்வளோ திருப்தியாக இருக்கும். வந்தவங்களே வயிறு நிறையா தான் அனுப்புகிறாரு எப்போதுமே. நான் இப்போ 2 டைம் போயிட்டு வந்தேன். 2 டைமும் அதே மாதிரி தான். இப்போது எப்படி சொல்கிறேன், பூஜையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நடக்குது அந்த பூஜை. ஸோ அதை தான் மறுபடியும் நான் பார்த்ததை வந்து நீங்களும் பார்க்கணும், அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக வீடியோவும் நான் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். வீடியோ எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ட்ரன்ஸில் வரும்போதே கோமாதை சூப்பராக என்ட்ரி கொடுத்தாங்க. முறைச்சிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டிலே பார்த்துருப்பீங்க. என்ன முறைக்கிறாங்கன்னே தெரியல, அந்த முறைக்கிறாங்க கண்ணுக்குட்டியோடு இருந்துட்டு. நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியாக பார்த்துட்டு வந்தேன். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தையும் தான் போயிருந்தோம்.